நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நண்பர்களே, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனர் இருந்து போஸ்ட் ஆபீஸ் இருக்கட்டும் அண்ட் டாக்ஸ் இந்த இரண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து வேகன்சிஸ் லிஸ்ட் அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நம்மளுக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோடைய முழு அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். 23/6/2025 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 6 விதமான பதவிகள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரீஜன் வைஸ் இருக்கிறதுனால 6 விதமான பதவிகள் வந்து ஈச் ரீஜனுக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல நண்பர்களே, 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். இதோடைய முழு அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கும்படி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ல டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமேல் நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் வந்து கிரியேட் பண்ணிக்கும். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும், டாக்ஸ், இந்த மாதிரி ரிலேட்டட்ல எந்த ஒரு ஜாப்மே இதுல தான் வரும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் அண்ட் போஸ்ட் ஆபீஸ் இரண்டுத்துக்கும் சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல வேரியேஷன் போஸ்ட் இருக்குது. அதுல CHSL, ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் இன்ஜினியர், கேப்எஃப், சிடிஜிடி, ஜேஹெச்டி, அதர்ஸ், டிபார்ட்மெண்டல் எக்ஸாம், இந்த மாதிரி மல்டிபிள் போஸ்டிங்ஸ் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ற லிங்க் இதுதான் வந்து அபிஷியல் வெப்சைட். ஸோ இதுக்குள்ள டைரக்டா போனீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா நேத்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 23/6/2025 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விண்டோவா இருக்கீங்க, கரெக்ஷன் விண்டோவா இருக்கீங்க அப்படின்னா 28ல இருந்து 30 வரைக்கும் நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா 24 ஜூலைல இருந்து 4 ஆகஸ்ட் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. டோல் ஃப்ரீ நம்பர் வந்து இருக்குது. டைரக்டா நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது கான்டாக்ட் பண்ணணும் டைரக்டா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 1800 350 3063 இந்த நம்பருக்கு நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வச்சுதான் எடுக்க போறாங்க. 10th 12th முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து ஈஸியஸ்டா வந்து இது பண்ணி அப்ளை பண்ணலாம். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செலக்ஷன் போஸ்டிங் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி இங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பாக்கணும்னா ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ் வந்து 8 நோட்டிபிகேஷன் phase 8 ஓபன் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இந்த செலக்டுக்குள்ள உள்ள போயிட்டீங்க அப்படின்னா இந்த 8 வந்து சரி பண்ணிக்கோங்க. நம்ம சவுத் ரீஜன், சோ சவுத் ரீஜன் வந்து செலக்ட் பண்ணிட்டு சர்ச்னு கொடுத்தாலே போதும். சோ இங்க என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டோகிராஃபர், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆபீசர், அட்டெண்டர் MCR, சீனியர் இன்ஸ்ட்ரக்டர், ஃபெர்டிலைசர் இன்ஸ்பெக்டர், டெக்னிக்கல் அட்டெண்டர், அதே மாதிரி டெக்னிக்கல் அட்டெண்டர், சயின்டிபிக் அசிஸ்டன்ட், டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், பி கிரேடு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி 1 2 3 4 சொல்லிட்டு 4 பேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 20க்கும் மேற்பட்ட பணிகள் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து நீங்க ஜஸ்ட் ஒவ்வொன்றும் ஓபன் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த போஸ்டல் கோட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். இந்த எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து இங்க 10th முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து மேலா ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 27 வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி குரூப் சி நான் டெக்னிக்கல் போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. உடல் ஊனமுற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இங்க கேஸ்ட் வைஸ் வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிச்சு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி உடல் ஊனமுற்றலுக்கும் தனியா இருக்குது. சோ இங்க டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து இதுல வந்து இந்த கண் ஐக்கன் பட்டனை வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சவுத் ரீஜன், நார்த் ஈஸ்ட் ரீஜன், மத்திய பிரதேஷ் ரீஜன், கர்நாடகா ரீஜன், ஈஸ்ட் ரீஜன், சென்ட்ரல் ரீஜன் சொல்லிட்டு ஒவ்வொரு ரீஜன் வைஸுக்கும் உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் லிஸ்ட் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இனிமே நீங்க ஓபிஎஸ் சர்டிஃபிகேட் வாங்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை வாங்கி வச்சுக்கோங்க. சோ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், SSC சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், எக்கனாமிக் வீக் பர்சன் சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும். சோ இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பா வந்து இருக்கணும். அதே மாதிரி சிவிலியன் எம்ப்ளாயர் இருந்தீங்க அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பா இருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க. உடல் ஊனமுற்றல் இருந்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு இங்க ஒரு செட் ஆஃப் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதோட சர்டிஃபிகேட் வந்து ப்ரூஃப் வந்து கண்டிப்பா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பிளைண்ட்னஸா இருக்கட்டும், டெஃப் அண்ட் ஹார்டா இருக்கட்டும், லோகோமோட்டர்ஸ், இந்த மாதிரி உடல் ஊனமுற்றலுக்கு தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து தகுதி. இதுல நேஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிட்டிசன் இந்தியா, நேபாள், பூட்டான், டிபெட்டான்,
ஸோ இந்தியன் ஆர்கனைசேஷன், ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா இருக்குது. ஸோ ஒரு சில போஸ்டிங் வந்து 18 முதல் 25 வயசு இருக்கும், ஒரு சில போஸ்டிங் 18 முதல் 27 வயசு வரைக்கும், ஒரு சில போஸ்ட் 18 முதல் 28, அடுத்து 18 முதல் 30, 35, 37, 42 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லிட்டு இருக்குது. பட் அது அந்த போஸ்டுக்கு ஏற்றவாறு கொடுத்துருப்பாங்க. அந்தந்த போஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிங்க்ல போயிட்டு ஒவ்வொன்றா நீங்க கிளிக் பண்ணி பார்த்துதான் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நீங்க ஏஜ் ரிலாக்சேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா SC STக்கு வந்து 5 வருடம், OBCக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வருடம் சொல்லியிருக்காங்க. உடல் ஊனமுற்றோர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 10 வருஷம் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல நண்பர்களே, இந்த உடல் ஊனமுற்றோர்களுக்கும் வந்து OBC கேட்டகரிக்கு வந்து தனியா கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி வந்து SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃபென்ஸ் பெர்சன், டிசேபிள், உடல் ஊனமுற்றோர்கள், இந்த மாதிரி சிவிலியன் எம்ப்ளாயி, இந்த விண்டோஸ் டிவோர்ஸ்டு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் கேட்டகரி இருக்கிறவங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியே இருக்குது. இது முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா குரூப் சி போஸ்டிங், நான் இன்டர்வியூ போஸ்டிங்க்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ப்ரொவிஷனல் சர்டிபிகேட், டிகிரி முடிச்சீங்கன்னா அதுல அண்டர் சர்டிபிகேட், மார்க் ஷீட், அட்ரஸ் ப்ரூஃப்கான சர்டிபிகேட், ஸோ அதே மாதிரி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே OMR சைட்ல அதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஆதார் கார்டு வேலிடேட் ஆத்தென்டிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆதார் கார்டு வந்து ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இங்க செட் ஆஃப் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த செட் ஆஃப் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து உண்மையான கொடுத்துருக்காங்க. அதை பாக்குறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட், ஆஃப்லைன் பேமெண்ட் ரெண்டுமே இருக்குது. இந்த அப்ளிகேஷன் சேர வேண்டிய கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 24/6/2025 சொல்லியிருக்காங்க. நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான் வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷனோட உமன்ஸ் கடை இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸ் பேமெண்ட்டுமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நம்ம சவுத் ரீஜனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சவுத் ரீஜனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சென்னை லொகேஷனா இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர், மதுரை, ஸோ இந்த மாதிரி லொகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் வேலை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதே நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் நண்பர்களே, என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஐடி கார்டு யூஸ்டு, எம்ப்ளாயி ஐடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், அதர் போட்டோ யூசிங், வேலிட் ஐடி கார்டு, அதே மாதிரி உங்களுடைய கேஸ்ட் சர்டிபிகேட், ஸோ மார்க் ஷீட், ஸோ இந்த இதில் வந்து கடத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாமே PDF ஃபார்மேட்ல வந்து இருக்கணும். ஸோ அந்த PDF ஃபார்மேட் எல்லாமே ஆன்லைன்ல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இயர் கேட்டகரிக்கு வந்து 30%, OBC எக்கனாமிக் பர்சனுக்கு 25%, அதர் கேட்டகரிக்கு வந்து 20% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1:30 ஒரு போஸ்டிங் வந்து 30% செலக்ட் பண்ண போறாங்க. அப் டு 5 வேகன்சிஸ் வந்து கொடுக்க போறாங்க. அதே மாதிரி இன்னொரு அடுத்த கேட்டகரிக்கு வந்து 1:15 வரைக்கும் செலக்ட் பண்ண போதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டோட இருக்கவங்க இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ற லிங்க் அபிஷியல் வெப்சைட் லிங்க், அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்கோம். இப்பவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு தேவையான படிக்க வேண்டிய மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா ஆட் டு கார்ட்ல போய் வந்து கொடுத்துருக்கேன். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.